ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 117 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் லோக்கியை வந்து லூஃபி ஃப்ரீ பண்ண போறான். அண்ட் குறிப்பா அதை தடுக்கிறதுக்காண்டி ஹைடுதீன் வர போறான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நாமி, ரோடோ, ரெண்டு காட்ஸி இவங்க எல்லாருமே சவுல் ஷிப் மூலமா வந்து வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபி அப்புறம் ஜோரோ இவங்க ரெண்டு பேரும் எங்க போவாங்கன்னா வந்து டைரக்டா அண்டர் வேர்ல்டுக்கு போவாங்க லோக்கியை ரிலீஸ் பண்றதுக்காண்டி. இப்போ நமக்கு நாமியுமே வந்து புலம்பிட்டு இருப்பா, ரொம்ப கடுப்புல புலம்பிட்டு இருக்கா. ஜெயிண்ட் டைமண்ட், ஜெயிண்ட் கோல்டு, ஜெயிண்ட் பெரலி. நான் ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து ஹியூஜ் கேஷில் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கேன். அதாவது இது எல்லாமே அந்த கேஷுக்குள்ள இருக்கும்னு நினைச்சு வந்து நடந்து போயிருக்கேன். பட் இப்போதைக்கு நான் எம்டி ஹண்டரா வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. அண்ட் குறிப்பா அந்த லோக்கியை பத்தி, அந்த மான்ஸ்டர் லோக்கியை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு புலம்பிட்டே இருப்பா. இதை கிட்ட ரெண்டு காட்ஸ்மே வந்து சாக்க வராங்க. என்னது லோக்கி ஜெயின்ஸ் ஆண்டி லைக் வந்து ட்ரெஷர் ஆண்டி. பட் நம்ம ரோடோமே வந்து சமாளிக்கிறான். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க ரெஸ்ட் எடுங்க, இப்போ உங்களுக்கு அடிபட்டு இருக்கலாம், அதனால வந்து ரெஸ்ட் எடுங்கன்ட்டு ரெண்டு பேரும் தூங்க வைக்கிறான். தூங்க வச்சதுக்கு அப்புறம் நாமியோட காதுக்கு பக்கத்துல வந்து நாமி டசோ, நீங்க வந்து இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லக்கூடாது, யாராவது கேட்டா வந்து நம்ம மாட்டி போன்ட்டு. பட் நாமியுமே அதெல்லாம் காதுல வாங்காம ட்ரெஷர்னு கத்திட்டு இருப்பா. இப்போ அங்க இருந்து நமக்கு பிராங்கி ரிப்ளை கேட்பாங்க. அதுல பிராங்கியுமே வந்து நான் நினைச்சு பார்த்ததை விட ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க பார்த்திருக்கேன். அண்ட் குறிப்பா வந்து இது எல்லாமே ஆடம் ட்ரீயோட பார்ட்டா இருக்கிறது எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. என்னால நம்ப கூட முடியலன்ட்டு நடந்து போயிட்டு இருப்பான். டக்குன்னு வலிக்கி விழுந்துருவான். அப்ப நம்ம ரிப்ளை தான் வந்து காப்பாத்துவா. காப்பாத்தி ஷோல்டர்ல வந்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ரிப்ளையுமே வந்து பிராங்கி கிட்ட, நாங்க எல்லாருமே மேசிவான ஆடம் ட்ரீக்கு மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கும். ஒரு பிரான்ச் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இன்னொரு பிரான்ச் வந்து 100 வருஷத்துக்கு கீழே இருக்கும். லைக் வந்து 50 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஹிஸ்டரி இருக்குது. அண்ட் அங்க வந்து பாரு ஒரு பிரான்ச்சோட டிப் இருக்குல்ல, அது ஒரு டைம்ல வந்து ஹவுகன் வில்லேஜ் இருந்திருக்குன்ட்டு டக்குனு பிராங்கியுமே சாக்க வரான். என்னது வில்லேஜ் ஆண்டி. அதுக்கு ஆமா ஒரு டைம்ல வந்து அந்த வில்லேஜ்ல வந்து லைட்டிங் வந்து விழுந்துச்சு. அது மூலமா ஃபயர் வந்து பரவ ஆரம்பிச்சிட்டு அந்த பிரான்ச்சுமே ரொம்பவே ஓல்டா இருந்தனால வந்து எங்களால ஃபயரை வந்து அணைக்க முடியல. அந்த ஒரு ரீசனால வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா வந்து லைக் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஃபயர் மத்த பிரான்ச்சுக்கு பரவ கூடாதுன்ட்டு அந்த பிரான்ச்சை வந்து கட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு இந்த வில்லேஜ் வந்து அடையாளமே இல்லாம போயிட்டு இதை கட்ட பிராங்கியுமே சாக்க வரான். என்னது மொத்த வில்லேஜ் கட் பண்ணிட்டீங்களா, இது கண்டிப்பா பெயின்ஃபுல்லா தான் இருந்திருக்கும்ட்டு. அதுக்கு நம்ம ரிப்ளையுமே பேசிக்கா எல்போட வீக்னஸ் வந்து ஃபயரும் லைட்டிங் யூனிட். லைக் வந்து மரத்துக்கு என்ன வீக்னஸ் இருக்குமோ அதே வீக்னஸ் தான் வந்து இந்த ஆடம் ட்ரீக்கு இருக்குது. ஏன்னா பேசிக்கா ஆடம் ட்ரீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலுமே வந்து அதுவுமே ஒரு மரம் தானே, அதனால மரத்துக்கான வீக்னஸ் பாத்தீங்கன்னா இதுக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து வில்லேஜ் கேட்பாங்க. இதுல எல்லாருமே நல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நாமி வரா. சோ நாமியை பார்த்த ஊசமே வந்து பேச முடியாம பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஊசப் வந்து நல்லாவே குடிச்சிருப்பான், அதனால பேச முடியாம பேசிட்டு இருக்கான். நாபி நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்ட்டி, அண்ட் என்னால வந்து ஜோரோவையும் லூஃபியும் பார்க்கவே முடியலன்ட்டி. அதுக்கு நம்ம நாமியுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஊசப் என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, நம்ம நாமியை கூட்டிக்கிட்டு எல்டர் ஜெருசலம் கிட்ட போறான். போனதுக்கு அப்புறம் இவ தான் எங்களோட ஜீனியஸ் நேவிகேட்டர்ன்ட்டு. அதுக்கு அவருமே வந்து வாவ் வாட் a beautiful womanன்ட்டு. டக்குனு நம்ம ஊசப் வந்து பெரிய ஓல்டு மேன், நீ இப்படி தான் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசிட்டு இருப்பியான்ட்டு. அதை கிட்ட டோரியா இருக்கட்டும் ப்ரூக்கா இருக்கட்டும், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா, இவர் வந்து அப்படி கிடையாதுன்ட்டு. பட் அவருக்கு வந்து சீரியஸ் ஆகாம, அதாவது எல்டர் ஜெருசலம் வந்து சீரியஸ் ஆகாம சிரிச்சிட்டு இருப்பாரு. உடனே ஊசப்மே வந்து அப்போ உனக்கு எந்த மாதிரி டைப் பொண்ணுங்க பிடிக்கும்ட்டு. அதுக்கு அவருமே திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வயசான பொண்ணுங்களை தான் பிடிக்கும்ட்டு. டக்குனு ஊசப்மே ஜம்ப் பண்ணி அந்த சோடு இருக்கும் பாத்தீங்களா, தலையில குத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா சோடு, அந்த சோடுல அட்டாக் பண்ணிட்டு ஒன்னோட வயசான ஆட்கள் யாருமே கிடையாதுன்ட்டு. அது மூலமா அவருக்குமே வலிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே சாக்க வராங்க. ஊசப்மே வந்து நீ தான் இந்த உலகத்திலே வந்து ஓடான ஒருத்தன், நீ வந்து ஓடான உமர் தான் பிடிக்கும் சொல்றியான்ட்டு. அப்போ டோரியா இருக்கட்டும் ப்ரூக்கியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஊசப் கிட்ட வந்து நீ வந்து அவரோட சோட வந்து தொடாதுன்ட்டு. பட் ஊசப் வந்து நல்லா குடிச்சிருப்பான், கேட்கவே மாட்டான், யார் பேச்சையும் கேட்கவே மாட்டான். நீங்க வந்து வாய மூடுங்க, யாராவது ஒருத்தங்க வந்து பிரேவா இல்லவே இல்லையா, அதாவது உங்கள யாருமே பிரேவா இல்லவே இல்லையா, இந்த சோட வெளிய எடுக்கிறதுக்கு பிரேவா யாருமே இல்லவே இல்லையான்ட்டு. அதுக்கு நம்ம டோரியும் ப்ரூக்கியும் வந்து அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா வந்து ப்ளீட் ஆகி அவர் இறந்து போயிடுவாருன்ட்டு. பட் ஊசப்பே அதை பத்தி கேர் பண்ணாம வந்து கமான் கைஸ் யாராவது ஒருத்தங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிக்கஸ்ட் பெரிய ரிவார்ட் வந்து கொடுக்குறேன்ட்டு ஊசப்மே சீர் பண்ணிட்டு இருப்பான், நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட ட்ரீமே பாத்தீங்கன்னா எல்பஃப்க்கு வரதுதான். இப்போ எல்பஃப்க்கு வந்துட்டான் பாத்தீங்களா, குடிச்சிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ப்ரூக்குமே பாட்டு பாடிட்டு நாமி கிட்ட வருவான், பேச முடியாம பேசுவான். ஊசப் வந்து நல்லாவே குடிச்சிருக்கான்ட்டு. அதுக்கு நாமியுமே வந்து நீனுமே குடிச்சிருக்கான்ட்டு சிரிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு தெளிவா தெரியும் ஊசப்போட ட்ரீமே வந்து இதுதான்ட்டு. அண்ட் அதை பார்த்த ஜிம்பே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஊசப் இப்படி பார்த்தது கிடையாது, இந்த அளவுக்கு சிரிச்சு பார்த்தது கிடையாது, இந்த அளவுக்கு ஹாப்பியா பார்த்தது கிடையாதுன்ட்டு. இப்படி எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு சாஞ்சியை கேட்பாங்க. சாஞ்சியுமே வந்து நாமி வந்து இப்போ சேஃப் ஆயிட்டா, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு. பட் இருந்தாலும் கேட் எங்கிட்டு கேட தேடிட்டு இருப்பா. அப்பதான் நமக்கு கேட கேட்பாங்க. கேட வந்து ரோடு வந்து கூட்டிட்டு போயிருப்பான். எதுக்காண்டி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கார்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி. ஒன்ஸ் நம்ம கேடுமே ட்ரீட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திங்க் பண்ணி பார்க்கறா எப்படி சேம் டைம் வந்து ரெண்டு கார்ட்ஸ் வந்து கொலை செய்ய கிடப்பாங்க, என்ன நடந்திருக்குன்னு திங்க் பண்ணி பார்க்கறா. அதுக்கப்புறம் ரோடு கிட்ட வந்து இவங்களுக்கு எப்படி அடிபட்டு இருக்குது, இவங்களுக்கு எதனால அடிபட்டு இருக்குது, நீ எப்படி கண்டுபிடிச்சான்ட்டு எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறா. பட் ரோடு வந்து உண்மையை சொல்லாம மழுப்ப ஆரம்பிக்கிறான். நான் ஜஸ்ட் வந்து கேஷ்ல சுத்தி பார்க்க போயிருந்தேன். சோ அந்த டைம் தான் வந்து கேஸ்டிலோட அந்த கேட் இருக்குல்ல, மெயின் கேட் வந்து உடைஞ்சிருந்துச்சு. சோ உள்ள போய் செக் பண்ணி பார்க்க போது ரெண்டு பேரும் கொலை செய்யிருந்தாங்கன்ட்டு மழுப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கான். உண்மையை சொல்லாம வந்து மழுப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கான். பேசிக்கா இவங்க எல்லாரும் வந்து லோக்கியோட கீயை தேடி உள்ள போயிருப்பாங்க. அப்பதான் காட்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லாம வந்து மறைச்சிக்கிட்டு பொய்யை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயம் சொல்ல போச்சுல வந்து நம்ம ரோடோட ஃபேஸ்ல இருந்து சொட்டாயிட்டே இருக்கும். வேர்க்குரு, அதாவது அதிகமா சொட்டாயிட்டே இருக்க போச்சுல வந்து அவளுக்கு தெரியுது எதுக்கு நீ அதிகமா வந்து சொட்டாயிட்டு இருக்கா, உனக்கு ரொம்பவே ஹாட்டா இருக்கான்ட்டி. பட் அவன் வந்து மழுப்பிட்டே இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஒன்ஸ் இவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து கேட்டு சொல்றேன்ட்டி. பட் அவன் வந்து ஒத்துக்காம வந்து நானே எழுப்பி கேட்டுக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா எல்டர் ஜலசம கேட்டு சொல்றேன்ட்டி. பட் நம்ம ரோடுமே வந்து வேண்டாம் வேண்டாம், இவங்களுக்கு இப்பதான் அடிபட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து கேட்டுக்கிட்டேன். அண்ட் குறிப்பா வந்து நீ எல்டர் ஜலசம கேட்டு சொல்ல போனா வந்து அவங்க எல்லாரும் பேங்க்ல இருக்காங்க, ரொம்பவே செல்வர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா வந்து அது எல்லாமே வந்து ரூயின் ஆயிரும், நாசமா ஆயிரும். எல்லாரும் வந்து இதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம அவங்க ஃபன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைன்ட்டு மலிப்பிட்டு இருக்கான், சமாளிச்சிட்டு இருக்கான். உடனே கேடுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது இவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கான்ட்டு. பட் கண்டுக்காம வந்து ஓகே இதுக்கு அப்புறம் நீனே பாத்துக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவா. அப்ப நம்ம ரோடுமே திங்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பேசிக்கா வந்து லோக்கியை வந்து ஃப்ரீ பண்ணணும், அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பினா மட்டும் போதும், மத்தபடி எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அவன் வைல்டா பிஹேவ் பண்ணாலும் எந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது. அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பினா மட்டும் போதும், அதான் எனக்குமே ஒரு ஆசையா இருக்குது. பட் ஸ்டில் ரெட் ஹேர் சாங்ஸ் பத்தி என்ன திங்க் பண்ணலான்ட்டு, ரெட் ஹேர் சாங்ஸ் பத்தி நினைச்சதான் வந்து ஒரே திங்கிங்கா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம கேடு பாத்தீங்கன்னா வெப்பன் எடுத்துட்டு வந்து ஒரு அட்டாக் பண்ணுவா பார்க்கணும். அந்த அட்டாக் மூலமா வந்து அவன் தள்ளி போய் விழுறான். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கேடுமே ரோடோ பார்த்துட்டு உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதை நீ இப்ப சொல்லனா வந்து நான் உன சும்மா விட மாட்டேன்ட்டு. இப்போ அங்க இருந்து வால்ட்ரஸ் குள்ள கேட்பாங்க. அதுல எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து மாத்தி மாத்தி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா செயின்ட் கில்லிங்கம், அதாவது கில்லிங்கம், சோமர், கன்கோ இவங்க மூணு பேருமே வராங்க. இந்த மூணு பேர்த்த பார்த்தா எல்லா ஜெயின்ட்ஸ்மே வந்து ஜெயின்ட் சில்ட்ரன்ஸ்மே வந்து லிட்டில் ஹியூமன்ஸா, இவங்க எல்லாரும் யாரு எதுக்கு நீங்க வந்திருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க கட் பண்ணி நமக்கு அண்டர் வேர்ல்ட காமிக்கிறாங்க. அதுல லூஃபியும் ஜோரோவும் வந்து கீ எடுத்துட்டு நம்ம லோக்கியை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாக்கா இருக்குது. ஏன்னா லோக்கிக்கு பத்தினா பயங்கரமா அடிபட்டு இருக்குது. சுத்தி ஏகப்பட்ட ஜெயின்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து இறந்து கிடக்குது. இதை பார்த்த ஜோரோவுமே நீ சொன்ன மாதிரி எதுவுமே இங்க இல்லவே இல்லையன்ட்டு. அதுக்கு நம்ம லூஃபியுமே நாங்க வந்து கிளம்ப போஸ்ல இவன் இப்படி இல்லவே இல்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ட்டு. அண்ட் லோக்கி உனக்கு என்ன ஆச்சு, யார் உன்னை இப்படி பண்ணா, நீங்க பாரு நான் கீ எடுத்து வந்திருக்கேன், நீ சொன்ன மாதிரி நான் கீ எடுத்து வந்திருக்கேன், உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்ட்டு கேட்டே இருப்பாங்க. பட் லோக்கி வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டான். ஒரு இடத்துல வந்து லைட்டா வந்து பிரீத் பண்ணுவான், அதாவது லைட்டா மூச்சு விடுவான். அதை பார்த்து நம்ம ஜோரோமே வந்து இந்த ஜெயிண்ட் வந்து ரொம்பவே ஹியூஜா இருக்கான், அடி இன்னும் சாகவே இல்லைன்ட்டு என்னவே பிரீத் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. உடனே லூஃபியுமே லோக்கி ரிலீஸ் பண்றதுக்காண்டி கீ எடுத்துட்டு ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த ஜோரோமே லூஃபி நீ வந்து இன்னும் ஃப்ரீ பண்ணக்கூடாது, இன்னும் நம்ம அக்ரிமெண்ட் வந்து முடியவே இல்லைன்ட்டு. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து இவனுக்கு அடிபட்டு இருக்குது, அதனால எந்த ஒரு பிரச்சனை இப்போதைக்கு பண்ண மாட்டான்ட்டு. அண்ட் குறிப்பா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இதை வந்து அன்ஹப் பண்றதுக்கு, அதாவது இவனை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவான். ஏன்னா அவனை சுத்தி பாத்தீங்கன்னா C% ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இடத்துல வந்து நம்ம லூஃபி நிக்கிற போச்சுல அவனோட எனர்ஜிமே வந்து ரன் அவுட் ஆகி அப்படியே கீழே விழுறான். பட் லூஃபியுமே விட்டு கொடுக்காம நான் திரும்பி ட்ரை பண்ண போறேன்ட்டு திரும்பி யார ட்ரை பண்ணுவானா. அப்ப நம்ம ஜோரோ வந்து லூஃபி வெயிட் பண்ணி இவன் கண் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு. பட் லூஃபியுமே ஜோரோ கிட்ட வந்து இந்த ஜெயிண்ட் வந்து இறந்துட்டு இருக்கான், நம்ம இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்ட்டு. பட் ஜோரோவே நான் ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல, நீ என்கிட்ட எந்த ஒரு ஆப்ளிகேஷன் வைக்க கூடாது, நான் டிசைட் பண்ணுவேன் அதை நீ கேட்டுக்கணும்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து இவங்கிட்ட பேசுறதே கிடையாது, எல்லாருமே இவனை பத்தி வந்து ரொம்பவே பேடா தான் சொல்லியிருக்காங்க. இவன் கண் முடிச்சா வந்து இவன் வந்து ரிலீஸ் ஆயிட்டா வந்து ரேம்பேஜ் ஆவான்ட்டு. அதனால இது என்னோட டிசிஷன் தான், நான் சொல்றதை நீ கேட்டுட்டு தான் ஆகணும்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி இவன் ரிலீஸ் ஆயிட்டா வந்து எல்பஃப்க்கு டேஞ்சரா மாறிடும். உனக்கு வந்து கவலை இல்லையா, இந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன நடந்தாலுமே கவலை இல்லையான்ட்டு. உடனே லூஃபியுமே பேசாம இருப்பான். அப்ப நம்ம ஜோரோ இருக்காம்ல, ஜோரோ வந்து நம்ம லோக்கிக்கு மேல ஏறி வந்து ஒரு மிதிப்பா பார்க்கணும். அந்த மிதில பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி இருக்காம்ல கத்த ஆரம்பிச்சிருவோம், பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரும் வழியில. அண்ட் அவன் உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்த லூஃபி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா ஜோரோ, லோக்கி உனக்கு ஒண்ணு இல்லையான்ட்டு. அப்ப ஜோரோ வந்து இந்த பிளட்டை தொட்டு பார்த்துட்டு இந்த ஊன்ஸ் எல்லாமே ரியலா தான் இருக்குது, எந்த ஒரு ஃபேக்கான ஊன்ஸும் கிடையாது, ரியலா தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஜோரோமே லூஃபி அந்த கீயை கொடுன்ட்டு. அதுபடி லூஃபியுமே கீ கொடுக்க போஸ்ல வந்து அவன் ரிலீஸ் பண்ண போவானா. அப்ப நம்ம லோக்கி கண் முழிச்சிட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு டக்குன்னு மயக்கம் போட்டுருவா. அதை பார்த்த நம்ம லூஃபி வந்து இவன் செத்து போயிட்டான்ட்டு. அதுக்கு நம்ம ஜோரோவுமே இவன் செத்து போயிட்டா இதான் அவன் டெஸ்டினி இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. அண்ட் இப்போதைக்கு இவனை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இவனோட ஒரு கால இருக்கக்கூடிய ஹேண்ட் ஹெஃப் மட்டும் நம்ம கலத்த போறது கிடையாது, மற்றது எல்லாத்தையுமே கலத்திக்கலாம். ஒன்ஸ் இவன் கல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இவன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கலத்திக்கலான்ட்டு நம்ம ஜோரோ வந்து ஒன் பை ஒன்னா கலத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கான். உடனே லூஃபியுமே ஓகே சொல்லிட்டு அப்ப நான் வந்து சாப்பரை தேடி போறேன்ட்டு. அதுக்கு நம்ம ஜோரோவுமே வேண்டாம், லைப்ரரி வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, நம்ம வில்லேஜுக்கு போலாம், அங்க ஏதாவது ஒரு டாக்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது, பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு டாக்டர் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் அப்படி போனாலுமே நம்ம லோகி கிட்ட தான்
டாக்டர் தேடி வந்திருக்கோம்னா கண்டிப்பா நம்மள வந்து கிக் பண்ணிடுவாங்கன்ட்டி, அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டி. அதுக்கு லூஃபியுமே வந்து அவங்க அட்டாக் பண்ணா நம்மள அட்டாக் பண்ணா வந்து நம்ம திரும்பி அட்டாக் பண்ணலாம், கண்டிப்பா நான் டாக்டரோட திரும்பி வருவேன்ட்டு நம்ம லூஃபி சொல்றான். அண்ட் கூடவே வந்து ஒரு சில மீட்டு நமக்கு தேவைப்படும்ட்டி. உடனே ஜோரோ வந்து சுத்தி தான் பாறேன் ஏகப்பட்ட மீட் இருக்கலான்ட்டு. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து அப்பலாம் சொல்லக்கூடாது, இது எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. அதுக்கு ஜோரோவுமே மீட் இஸ் மீட்ன்ட்டு. பட் லூஃபியுமே வந்து ஒன்ஸ் நீ அனிமல்ஸ் கூட பாண்ட் ஆயிட்டனா வந்து அதை நீ சாப்பிடக்கூடாது, நான் மவுண்டனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அனிமலை ஹண்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவான். கிளம்பதுக்காண்டி போயிட்டு இருப்பான். அப்போ அண்டர் வேர்ல்டுக்கு வந்து நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பைடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சவுல் ஷிப்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துக்கு மேல வந்து ஷிப் வந்து கண்ட்ரோல் இழந்துரும். ஏன்னா சன் வேர்ல்ட்ல மட்டும் தான் வந்து ஐலண்ட் கிளவுட் இருக்கும். அந்த கிளவுட யூஸ் பண்ணி தான் வந்து பறக்க முடியும் ஷிப் மூலமா. பட் அண்டர் வேர்ல்டுக்கு வந்தா அந்த கிளவுட்ல இருக்காது. அதனால கண்ட்ரோல் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா கீழ விழ ஆரம்பிக்குது. அப்போ எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு இருக்கோம்ட்டி. நம்ம அஜுதினுமே வந்து ஹைடுதினுமே வந்து நமக்கு இது ஒரு எமர்ஜென்சியா இருக்குது, நம்ம சீக்கிரமா இங்க வந்தாகணும்ட்டி. பட் நம்ம கேடுமே வந்து ஏன் லிஃப்ட் மூலமா வரக்கூடாதுன்ட்டி. அதுக்கு வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க, நமக்கு டைம் வந்து அந்த அளவுக்கு பத்தாது, நம்ம சீக்கிரமா இங்க வந்தாகணும், இது ஒரு எமர்ஜென்சி. லோக்கி மட்டும் ரிலீஸ் ஆயிட்டா வந்து கண்டிப்பா இந்த மொத்த இடமும் ஹெல்லா மாறிடும், நரகமா மாறிடும்ட்டி. அந்த டைம் ரோடோமே ஐலண்ட் கிளவுட் மொத்தமா மறைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இந்த ஷிப்பை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதுன்ட்டி. அப்ப ஐடுதீன் வந்து கீழே பார்த்துட்டு லோக்கி அங்க தான் இருக்கான், அவன் இன்னுமே வந்து மாட்டிட்டு தான் இருக்கான், யாருமே ரிலீஸ் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் இப்போதைக்கு நமக்கு வந்து நல்ல விஷயமா மாறப்படுறது கிடையாது, நம்ம எல்லாருமே சாக போறோம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து பேடான டிசிஷன் வந்து எடுத்துட்டேன்ட்டு. அதை கட்ட கோல்டுபர்க்குமே நீ வந்து உன்னை ப்ளேம் பண்ணிக்கிடாத, நீ வந்து எல்பஃபை காப்பாத்துறதுக்காண்டி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கான்ட்டி. அண்ட் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சாக போறோம்ட்டி. அப்பதான் ஒரு காமெடி பாத்தீங்க, நம்ம ஐடுதீனோட உடம்புல இருந்து சாஞ்சி வெளியே வரான். வெளியே வந்து கேடிச்சேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீ வந்து கவலைப்படாத, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா தான் இருப்பன்ட்டி. ஒரு கடத்துக்கு மேல ஷிப்புமே வந்து ஆல்மோஸ்ட் கீழே விழ போகுது. அப்பதான் லூஃபி எங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் உடம்ப பலூனா மாத்துறான். பலூனா மாத்தி இந்த ஷிப் வந்து கீழே விழாம, அதாவது ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்கும், கீழே விழ போச்சுல இம்பாக்ட் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்க கூடாதுன்ட்டு பலூனா மாறி பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பை வந்து பாதுகாக்கிறான். அப்ப நம்ம ஹைடுதினுமே லூஃபியை பார்த்ததுக்கு அப்புறம் முகி வரான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாவான். பேசிக்கா எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. பட் இப்போ எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா, சாகாம தப்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா, எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் குறிப்பா எல்லாரும் பாத்தீங்கன்னா லூஃபிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கு அடிபட்டு இருக்குது பட் இருந்தாலும் நாங்க யாருமே சாகவே இல்லைன்ட்டு. அண்ட் கூடவே நாங்க வந்து கரெக்டான டைம் வந்துட்டோம், நீங்க வந்து என்ன பண்றதா பிளான் பண்ணிருந்தாலுமே வந்து கண்டிப்பா நீங்க லோக்கியை மட்டும் ஃப்ரீ பண்ணாதீங்கன்ட்டு. என்கிட்ட ரோட வந்து எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டான். லோக்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கன்னிங்கானவன், க்ரூரனானவன் அண்ட் ரொம்பவே வந்து தந்திரமானவன். குறிப்பா இது எல்லாத்துக்கு மேல வந்து ரொம்பவே ஈவிலானவன். அவன் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் தெளிவா தெரியாது, பட் பேசிக்கா அவன் ரொம்பவே ஈவில்ன்ட்டு. அண்ட் கூடவே எனக்கு வந்து அவனை சின்ன வயசுல தெளிவா தெரியும், அவன் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் தெளிவா தெரியாது, பட் அவன் என்ன சொன்னாலுமே வந்து கண்டிப்பா பொய்யா தான் சொல்லுவான், மேனிபுலேட் பண்ணுவான். அண்ட் குறிப்பா அவனோட ஓன் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் கில் பண்ண கூட ஹெசிடேட் பண்ணதே கிடையாதுன்ட்டு. இது எல்லாத்துக்கு மேல லோக்கி வந்து இந்த வேர்ல்டோட எனிமின்ட்டு. அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நீ அவனை ரிலீஸ் பண்ணான்னு சொல்ல போஸ்ட்ல லூஃபி வந்து ஆன்சர் பண்ணாம வந்து வாயை போத்திட்டு இருப்பா. ஜோரோ தான் அப்ப பேச ஆரம்பிக்கிறான், மன்னிச்சிடுங்க இது ரொம்பவே லேட் ஆயிட்டு, நாங்க ஆல்ரெடி அவனை ரிலீஸ் பண்ணிட்டோம்ட்டு. அந்த டைம் தான் லோக்கியுமே கண் முழிச்சு எழுவ ஆரம்பிக்கிறான். அவன் சைஸ் வந்து மேசிவா இருக்குது, நார்மல் ஜெயின்ஸை விட வந்து பயங்கர பெருசா இருக்கான். அண்ட் குறிப்பா எல்லாருமே சாக்க வராங்க, ஈவன் லூஃபியுமே சாக்க வரான். என்னத்தையும் இவன் வந்து கண் முழிச்சிட்டானா, இவன் நேரம் வந்து அன்கான்ஷியஸா தான் இருந்தான்ட்டு. அண்ட் குறிப்பா வந்து நம்ம லோக்கி இருக்காம்ல, கண் முழிச்சு அடுத்த செகண்டே வந்து அவன் வெப்பனான ராக்னரை வெளிய எடுப்பான், ராக்னரை வந்து எடுப்பான். அதை பார்த்து ஐடுதினுமே வந்து லோக்கி உன் வெப்பனான ராக்னரை வந்து டிராப் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தி நினைக்கிறீங்கட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.